ஹாய் யுவர்ஸ், நான் உங்கள் ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுகிறேங்க. இன்றைக்கி நாம் ரெஸ்டாரண்ட் சுவையில் பன்னீர் பட்டர் மசாலா வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கலரு, மனம், டேஸ்ட்டு எல்லாம் அது போலவே இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் 250 கிராமு, பட்டை 2, லவங்கம் 3-4 பூவு, ஏலக்காய் 3, முந்திரி 6 முந்திரி, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, சின்ன பச்சை மிளகாய் 4 பெருசாக போட்டிங்கன்னா 3 போட்டுக்கோங்க, இஞ்சி சிறிதளவு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்குங்க, தக்காளி 3 தக்காளி பெரிய சைஸு கட் பண்ணி எடுத்திருக்கு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், பட்டரு 200 கிராமு, 3 பச்சை மிளகாய், பால் 1 கப்பு, சர்க்கரை சிறிதளவு, எண்ணெய் தேவைக்கேற்ப. இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டு கொஞ்சம் பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி கலர் லேசாக மாறிடுச்சுங்க. இப்போ நம்ம பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வெங்காயம், தக்காளி இதையும் போட்டு வணக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இதை அப்படியே மூடி வைக்கலாம் கொஞ்ச நேரம். வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வெந்து வரட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சுங்க. எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வணக்கினது எல்லாம் நல்லா ஆறட்டுங்க. பன்னீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். கை பொறுக்கிற அளவு சுடுதண்ணியை அதில் ஊற்றிக்கலாங்க. இதை நம்ம எதுக்கு செய்கிறோம்னா பன்னீர் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக இதை நம்ம செய்கிறோம். ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும், அதிக நேரம் தேவைப்படாது. கரெக்டாக 5 நிமிஷம் ஆகுதுங்க. நம்ம வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம தண்ணியை வடிச்சுட்டு பன்னீர் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம வணக்கினது எல்லாம் ஆறிக்கிச்சு. நம்ம இது ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் எல்லாமே இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்திருக்குங்க. நல்லா எந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடணும். கடாய் நல்லா சூடானதும் நம்ம இதோட பட்டர் சேர்த்துக்கலாங்க. இப்போ பட்டர் நல்லா உருகட்டுங்க. இன்னும் கூட பட்டர் சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம். எந்த அளவுக்கு பட்டர் சேர்த்து செய்கிறீங்களோ கிரேவி அந்த அளவுக்கு ருசியாக இருக்குங்க. பட்டர் உருகினதும் 3 பச்சை மிளகாய், பெரிய மிளகாயாக இருந்தால் 2 போடுங்க போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா இதோட ஊற்றிக்கலாங்க. இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கு. நம்ம முந்திரி சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கொதிக்க கொதிக்க நல்லா கெட்டியாகுங்க. இப்போ இதோட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இதோட ஒரு 1/2 கப்பு பால். இப்போ நல்லா கொதி வந்து நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நல்லா சுண்டி பதம் வரட்டுங்க. அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதோட பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விடலாங்க, போதுமானது. பன்னீரை ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கனாக்கா நல்லா கெட்டியாயிடுங்க. 5 நிமிஷம் கரெக்டான பதங்க. இப்போ நம்ம போட்டு 5 நிமிஷம் ஆச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதோட கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க.
கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க பன்னீர் எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை போலவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. கூடவே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.